வணக்கம். தமிழ் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்னு சொல்லுவாங்க. என்னடா அது தமிழில் பற்றி அவ்வளோ நெல்சன் பேசுகிறான்னு பார்க்குறீங்களா? ஏன்னா இப்போ நாங்கள் பார்க்க போகிற நிகழ்ச்சி ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டு முடிஞ்சு அந்த போராட்டம் முடிஞ்சு பல மாதங்கள் ஆனாலும் அது ஒரு மிக பெரிய ஒரு வரலாறு தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த ஜல்லிக்கட்டுக்கான போராட்டத்தை நான் டிவியில் உட்காந்து பார்க்கும்பொழுது நான் நினச்சேன், ஏன் இவங்கெல்லாம் ஒரு மாட்டுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு சண்டை போடுறாங்க, ஃபைட் பண்ணுறாங்க, அங்கே உட்காண்ட்ருக்காங்கன்னு. ஆனால் 2 நாள் நான் அது நினச்சேன். 3ஆவது நாள் என்னடா பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன். ஆனால் அதுக்கப்புறம் 5 நாள், டோட்டல் 7 நாளில் 5 நாள் காலையும் சரி நைட்டும் சரி நான் அங்கே இருந்தேன். மிஞ்சி போனால் எங்கள் வீட்டில் இருந்தது 1 ஹவர் 2 ஹவர் தான். ஆனால் அதிகமாக நான் இருந்தது மெரினா பீச்சில் தான். அங்கே நான் பார்த்த ஒரு பெரிய அதிசயம் என்னென்னா, கட்சி இல்லை, ஒன்றுமே இல்லை, எந்த விதமான மொழியும் இல்லை, யாருக்குமே எதையும் யோசிக்கிறதுக்கு டைமும் இல்லை. எல்லாருக்கும் ஒரே ஒரு யோசனை தான், அது ஜல்லிக்கட்டு. இந்த ஜல்லிக்கட்டு இந்த போராட்டத்தை நீங்கள் பார்க்கும்பொழுது அங்கே அன்பு, பாசம், அங்கே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, தெரியாத மக்களுக்கு இருக்கிற ஒரு அந்த துடிப்பு, இது எல்லாத்தையும் நான் அதை பார்த்தேன். இதில் இன்னும் ஒரு பெரிய ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் உங்ககிட்ட. இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தை நான் அங்கே பார்க்கும்பொழுது நான் ஒரு அதிசயத்தை நான் கண்டேன். என்ன அதிசயம் கண்டேன்னா, அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தை ஒவ்வொருத்தரும் தன்னால் முடிஞ்சது. சில பேர் போஸ்ட் மேலே ஏறி நின்றுந்தாங்க, சில பேர் உட்காந்துருந்தாங்க, சில பேர் குப்பை வாரிட்டு இருந்தாங்க, சில பேர் டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணினாங்க. படிக்காத பசங்க, பொறுக்கி பசங்கன்னு நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அவங்க தன்னால் முடிஞ்சதை செஞ்சாங்க. வியப்பான ஒரு விஷயம் என்னென்னா, ஒன்றுமே செய்ய முடியாதவங்க தன்னோட செல்ஃபோனில் இருக்கிற மெசேஜை அவங்க எல்லாருக்கிட்டையும் காட்டிட்டு இருந்தாங்க. இதுதான் உண்மையான போராட்டம். இந்த இந்தியா சுதந்திரம் வாங்குகிற டைமில் நான்லாம் பிறக்கவே இல்லை. ஆனால் கேள்விப்பட்டிருக்கேன் புக்ஸில், நியூஸ்லலாம். ஆனால் உண்மையாகவே சொல்கிறேன், சுதந்திரம் வாங்கிறதுக்கு எப்படி போராடினாங்கன்னு சொல்லி நான் பார்த்த மாடர்ன் டைப்பான சுதந்திரம் தான் இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம். அது நான் இல்லை, உங்களுக்கே தெரியும். ஏன்னா இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கோடிக்கணக்கான பேர் நீங்கள் பங்கேற்று இருப்பீங்க. எங்களோட வீட்லேயும் நிறைய பேர் அதில் இருந்தாங்க. ஆனால் நாங்கள் எல்லாம் சேர்த்து நாங்கள் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் திருப்பியும் வரவே வராது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை வாழ்க்கையில் பார்க்கவே முடியாது. அதெல்லாம் ஹிஸ்ட்ரி, இந்த வரலாறு எந்த அளவுக்கு அது எங்களை போகுச்சுன்னா, உங்களுக்கு தெரியும், நான் ஒரு ஆங்கிலோ இந்தியனாக இருந்தாலும் இந்த தமிழ் உணர்வை கொண்டு வந்த ஒரு போராட்டம் தான் ஜல்லிக்கட்டு போராட்டம். ஏன்னா ஒவ்வொரு நைட்டும் நான் அங்கே போய் தங்கும்போது அது உள்ளுக்குள்ளே அந்த பிளட்டுக்குள்ளே வந்த ஒன்று தான் இந்த தமிழ் உணர்வு. என்னதான் நம்ம வேலைக்கு போனாலும் எங்கே போனாலும் அந்த போராட்டம் வரும்போது அதில் கிடைச்ச ஒரு சந்தோஷமோ இன்பமோ சான்ஸே இல்லை. அப்படி ஒன்று. ஸோ அப்படி ஜல்லிக்கட்டு நடந்த அந்த 7 நாளில் உங்களுக்காக நாங்கள் சில காட்சிகளை நாங்கள் போடுறோம். எல்லாத்தையும் நாங்கள் போட முடியல. உங்களுக்கே தெரியும், நிறைய பேர் பல கோஷங்களை எழுப்புனாங்க. அதில் சில கோஷங்கள் நாங்கள் போட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கோம். உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன் நாங்கள் ஏன் போட முடியலன்னு. பட் அது எல்லாத்தையும் நாங்கள் எடிட் பண்ணி மக்கள் பார்க்குற மாரி, யாரையும் திட்டாமல் மக்கள் பார்க்குற மாரி ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் இப்போது க்ரியேட் பண்ணல, இருக்கிற உண்மையை எடிட் பண்ணி நாங்கள் போட்டுட்ருக்கோம். ஸோ நீங்கள் இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியை பாருங்கள், பேட்டிகளை பாருங்கள், சந்தோஷமாக தமிழ் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்னு சொல்லிட்டு நீங்களும் ஜல்லிக்கட்டை பீட்டா வேண்டாம், ஜல்லிக்கட்டு வேண்டும், ஜல்லிக்கட்டு வேண்டும். பேருக்கு பீட்டாவா நொறுக்கு, தலை நிமிர்ந்து நில்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. தமிழகத்துக்கு சவாலா, ஜல்லிக்கட்டு வேண்டும், ஜல்லிக்கட்டு வேண்டும், ஜல்லிக்கட்டு வேண்டும், ஜல்லிக்கட்டு வேண்டும், ஜல்லிக்கட்டு வேண்டும்.
ஜல்லிக்கட்டு வேண்டும். ஜல்லிக்கட்டு வேண்டும். ஜல்லிக்கட்டு வேண்டும். ஜல்லிக்கட்டு வேண்டும். ஜல்லிக்கட்டு வேண்டும். ஜல்லிக்கட்டு வேண்டும். ஜல்லிக்கட்டு வேண்டும். ஹலோ செக் பா ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நடந்துக்கிற ஒரு 500 வருஷத்துக்கு மேலே, சாரி எனக்கு தெரியல அவ்வளோவா, ஏன்னா நான் இங்கே தான் மெட்ராஸில் இருந்தேன், அதனால் தெரியல எனக்கு. ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிகிட்டு இருந்த ஒரு விஷயத்த ஒரே ஒரு 2 வருஷத்தில் நிப்பாட்டிங்களே, இதெல்லாம் சர்வசாதாரணமான விஷயமா? இளைஞர்கள்லாம் அவ்வளோ உங்களுக்கு கேவலமாக தெரியுறாங்களா? இப்போ தெரியுதா இளைஞர்கள்லாம் யாருன்னு? இனிமேல் தமிழன் சொல்லும்போது பல நாடுகளுக்கு பழம் கிளம்ப ஆரம்பிச்சிடும். நன்றி நன்றி நன்றி. சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. ரெண்டாவது, பொதுமக்களின் தமிழ்நாடு இதுவா கிள்ளுக்கிறையா இவங்களுக்கு? தமிழ்நாட்டை ஆண்டு எங்கள் ஆட்சி வந்து நாங்கள் சொன்னது வந்து எங்களுக்கு ஜல்லிக்கட்டு வேலை எங்களுக்கு வேணும். தமிழ் மக்களின் பொதுமக்கள் கிள்ளுக்கிறையா? நம்மளுக்கு கட்டாயம் நம்மளுக்கு சம உரிமை வேணும். பொதுமக்களுக்கு எவ்வளோ பேர் பாடுபடுறாங்க, நிரந்தர தீர்வு வேணும் எங்களுக்கு. இது ஜல்லிக்கட்டு வந்து கரெக்டாக அந்த 6 மாதம்ல கிடையாது, காலமெல்லாம் எனக்கு வந்து வேணும். ஜல்லிக்கட்டு வந்து எங்களுக்கு வேணும். இதுதான் எங்களுடைய இது கோரிக்கை. ஜல்லிக்கட்டு நம் நாட்டிற்கு மிக அவசியமான ஒரு இது. பல நாட்களுக்கு முன் நம் முன்னோர்களால் உருவாக்கப்பட்ட ஜல்லிக்கட்டு இப்பொழுது வெளி மாநிலத்தில் வந்த பீட்டா ஜல்லிக்கட்டை ஒழிக்க வேண்டும் என்றால் அது தவறான வார்த்தை. ஜல்லிக்கட்டு எப்பொழுதும் ஒழிக்க முடியாதது. தமிழர் வீரர்கள் இருந்தால் ஜல்லிக்கட்டை ஒழிக்கவே முடியாது. இது போல் பல இடத்தில் ஜல்லிக்கட்டு என்று வேண்டும் என்று போராட்டம் நடைபெறுகிறது. இந்த போராட்டத்தில் முக்கியமாக வெற்றி பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து யங்ஸ்டர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, பீச்சுக்கு போகிறாங்க. பட் ஆனால் சில பேரால் போக முடியல. ஸோ அதனால் நம்மளால் முடிஞ்சது நம்ம வீட்டு வாசலில் நின்று நம்மளோட யங்ஸ்டர்ஸ்க்கோ நம்மளோட தங்கச்சிக்கோ தம்பிங்க அண்ணனுங்க எவ்வளோ பேர் அங்கே இருக்காங்க அவங்களுக்காக நம்ம வந்து போராடணுன்றது தான் இந்த எங்களோட போராட்டம். ஒவ்வொருத்தரும் ஒரு சில துளியெல்லாம் சேர்ந்து தான் பெரிய இதுவாகும். ஸோ நம்மளால் முடிஞ்ச இதுவை நம்ம பண்ணலாம். நம்மளோட தமிழர் பண்பாட்டை நம்மளுக்கு வேணும், நம்ம இதை கொடுக்கணும். பீட்டாவை ஒழிக்கணும், நிரந்தர தீர்வு காணணும். இதுதான் நம்மளோட பொறுப்பு. தேங்க்யூ. அன்பான நேயர்களே, இது தமிழர்களுடைய உணர்வை வெளிப்படுத்தும் போராட்டம். இன்று மாலை 4 மணி அளவில் நாம் அனைவரும் ஒன்று கூடுவோமாக. நாம் அனைவரும் கைகோர்த்து இந்த போராட்டத்தை தொடங்குவோமாக. இன்று மாலை 4 மணி அளவில் அவர்களுடைய உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்துவோமாக. தமிழர்களே, அனைவரும் ஒன்று கூடி இன்று மாலை 4 மணி அளவில் போராட்டத்தை தொடருவோம். தமிழன் யார் என்று
இந்த உலகத்திற்கு நாம் எடுத்துக்காட்டுவோமாக. இன்று மாலை 4 மணி அளவில் போராட்டத்தை தொடருவோம். நாம் அனைவரும் ஒன்று கூடுவோம், போராட்டத்தை தொடருவோமாக. ஜல்லிக்கட்டுக்கு எந்த தடை இருந்தாலும் இந்த 6 மாதன்றது தடை நிரந்தரமாக எங்களுக்கு கிடச்சி ஆகணும். தமிழர்களுக்கு இது எப்போத்துலேருந்து நடந்து வந்ததோ அதே மாதிரி நடக்கணும். 6 மாதத்துக்கு இது தடையே இருக்கக்கூடாது. எப்போதுமே எங்களுக்கு அந்த தடை நீங்கி எப்பொழுதுமே வருஷம் வருஷம் இது நடக்கணும். இது எல்லாரும் தமிழ் மக்களுக்கும் இது பாரம்பரிய விளையாட்டு. இது தடை செய்யறதுக்கு யாருக்கும் எந்த வித அதிகாரமும் கிடையாது. இது மோடி ஆச்சும் யாராவது தடைகள் சொல்லாத எங்களுக்கு நிரந்தர வழி காமிக்கணும். வேண்டும் வேண்டும் ஜல்லிக்கட்டு சொல்லுங்கடா. வேண்டும் வேண்டும் ஜல்லிக்கட்டு வேண்டும். வேண்டாம் வேண்டாம் மீசா வேண்டாம். கேட்கலையா பசங்களுக்கு? அவங்க கத்துறது தான் கேட்குது. இந்த தமிழ்நாட்டிலே நமக்கு ஜல்லிக்கட்டு வேண்டும். ஜல்லிக்கட்டுனால நமக்கு தமிழ்நாட்டிலே எவ்வளவோ நன்மைகள் இருக்கின்றன. அதை நாம் புரிந்து கொள்ளாமல் ஜல்லிக்கட்டு வேண்டாம் என்றே தடை செய்கிறார்கள். அந்த தடையை நீக்க நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்றாக போரிட வேண்டும். வேண்டும் வேண்டும் ஜல்லிக்கட்டு வேண்டும். வேண்டாம் வேண்டாம் மீசா வேண்டாம். தடை செய் மீசாவை தடை செய். வேண்டும் வேண்டும் ஜல்லிக்கட்டு வேண்டும். வேண்டும் வேண்டும் ஜல்லிக்கட்டு வேண்டும். தமிழ் மக்களுக்காக தமிழரை காப்பாற்றுவதற்காக இங்கே உள்ள தமிழர்கள் அனைவரும் எங்களோடு தொடர்பு கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய செம்பியம் போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் வருகை தந்து இந்த அருமையான புரோட்டஸ்டை பண்ண உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்று மாலை 4 மணி அளவில் நீங்கள் அனைவரும் உங்களுடைய இருக்கையில் அமர்ந்தபடியே உங்களுடைய வீட்டு அருகாமையில் குடும்பத்தோடு சேர்ந்து இந்த தமிழ் பண்பாட்டை காப்பாற்ற, தமிழுடைய மரபை காப்பாற்ற, எந்த எதிர்ப்புகளையும் சந்திக்க எங்களோடு தொடர்பு கொள்ள ஒத்துழைப்பு கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். செல்ல முடிவடையில் இங்கு இருக்கின்ற பெரியவர்கள் தாய்மார்கள் இன்று மாலை 4 மணி அளவில் உங்களுடைய தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரத்தை பாதுகாப்பது வண்ணம் அனைவரும் உங்களுடைய வீட்டின் அருகாமையில் ஜல்லிக்கட்டு வேண்டும் என்ற கோஷத்தோடு அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இது தமிழனின் கலாச்சாரம், தமிழனின் மரபு. எனவே அன்பு பெரியோர்களே, பெற்றோர்களே, தாய்மார்களே,
தயவு செய்து உங்களுடைய வீட்டு அருகாமையில் தமிழ் பண்பாட்டை காத்திட நீங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களோடு உங்கள் வீட்டு வாசலிலே இந்த அருமையான நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தை பாதுகாத்திட முதலில் உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். வேண்டும் 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 வேண்டாம் 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 வேண்டும் வேண்டும் பெரியவர்களை உங்கள் வீட்டு அருகாமையை இருந்து கொண்டு அனைத்து மக்களும் குடும்பத்தோடு உங்கள் வீட்டு வாசலிலே தனி கட்டி வேண்டும் என்ற மோசத்தோடு நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்க உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். வேண்டும் 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 தீர்வு வேண்டும் உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து உங்களுடைய வீட்டு வாசலிலே ஜல்லிக்கட்டை பற்றிய அவகாசத்தை அன்போடு கேட்டுக்கொண்டோம். இது உலக சோதனை, தமிழரின் உலக சோதனை, இளைஞர்களின் உலக சோதனை. எனவே அனைவரும் ஒன்று சேர்ந்து சட்டக பண்பாட்டையும் தமிழக கலாச்சாரத்தையும் உருவாக்க நீங்கள் அனைவரும் உங்களை அன்போடு அழைக்கின்றோம். வேண்டும் 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 வேண்டாம் வேண்டும் வேண்டாம் வேண்டும் வேண்டாம் வேண்டும் 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 அனைவரும் திரண்டு வாருங்கள். மெரினாவுக்கு செல்ல முடியாத அன்பான தமிழர் பெருமக்களே, இன்று மாலை 4 மணி முதல் அனைவரும் அவர்களுடைய இல்ல வாசலில் வெளியே வந்து அவர்களுடைய ஆதரவை தெரிவிக்கும்படி அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இது தமிழர்களின் போராட்டம், உணர்ச்சி போராட்டம், தமிழர்களின் உணர்வு போராட்டம். நாம் அனைவரும் ஒன்று கூடுவோமாக. இன்று மாலை 4 மணி முதல் 6 மணி வரை நம்மளுடைய போராட்டத்தை தொடங்குவோம். ஜல்லிக்கட்டுக்கு நிரந்தர தீர்வு காணும் வரை போராட்டத்தை தொடர்வோமாக. ஆம் நேயர்களே, இன்று தமிழர்கள் அனைவரும், அதாவது 4 கோடி தமிழர்கள் ஒன்று கூடும் போராட்டம் இது. 4 கோடி தமிழர்கள் ஒன்று கூடும் போராட்டம், தமிழகம் முழுவதும் ஒன்று கூடும் போராட்டம். இன்று மாலை 4 மணி முதல் 6 மணி வரை நம்மளுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் போராட்டம். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. பீட்டாவை ஒழிப்போம், ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவளியுங்கள். பீட்டாவை ஒழித்து விரட்டி அடியுங்கள். நாம் அனைவரும் ஒன்று கூடுவோம். இன்று மாலை 4 மணி அளவில் நாம் அனைவரும் போராட்டத்தை தொடங்குவோமாக. அனைவரும் ஒன்று சேர்ந்து நம்முடைய தமிழ் கலாச்சாரம் பண்பாடு போற்றப்பட ஜல்லிக்கட்டை ஆதரித்து உங்களுடைய போராட்ட முயற்சிகளை வைக்க உங்களை அன்போடு அழைக்கின்றோம். வேண்டும் 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 வேண்டாம் 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 வேண்டும் 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 வேண்டாம் 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 வேண்டாம். அன்புக்குரிய பெரியவர்களே, மறந்து விடாதீர்கள். தமிழ் கலாச்சாரத்தில் நீங்களும் ஒரு அங்கம். எனவே தமிழராகிய நாம் ஒன்றுபடுவோம். 4 மணி அளவில் நீங்கள் இருந்த இடத்திலிருந்தே உங்களுடைய குடும்பத்தோடு உங்களுடைய வீட்டு வாசலிலே நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தை போற்ற ஜல்லிக்கட்டு வேண்டும் என்ற நோக்கத்தோடு உங்கள் வாசலில் நிற்க உலக சாதனை புரிய உங்களை அன்போடு அழைக்கிறோம். வேண்டும் வேண்டும் வேண்டாம் வேண்டாம் வேண்டும் வேண்டும். அன்புக்குரிய பெரியவர்களே, பெற்றோர்களே, தாய்மார்களே, பயணிகளே, உங்களை அன்போடு அழைக்கிறோம். நீங்கள்
ஜல்லிக்கட்டு வேண்டும் 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 வேண்டாம் 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 போராடுவோம் 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 வேண்டும் வேண்டும் வேண்டாம் 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 தமிழ்நாட்டிற்கு கட்டாயமாக ஜல்லிக்கட்டு வேண்டும். நம் மாடுகளை நம் தமிழ் விவசாயிகளையும் சரி மக்களையும் சரி காப்பது நம் தமிழகத்தின் மக்களாக நாம் ஒன்றுபட்டு செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்றால் ஜல்லிக்கட்டை கட்டாயமாக கொண்டு வர வேண்டும். நம்ம இந்திய பாரத பிரதமர் நமக்காக செய்து கொடுக்க வேண்டும். இது எங்களுடைய கடமை என்று அவர் புரிந்து கொள்ள வேண்டும். கட்டாயமாக எங்களுக்கு ஜல்லிக்கட்டு வேண்டும். வீட்டாவை இங்கு இருந்து நீங்கள் ஒழிக்க வேண்டும். கேட்டுக்கொள்வது என்னவென்றால் நமக்கு ஒரு நேரம் உணவாத பசிக்கு நம்ம விவசாயிகளால் முடியும். அதனால் கட்டாயமாக எங்களுக்கு ஜல்லிக்கட்டு வேண்டும். நாங்கள் ஜல்லிக்கட்டை ஆதரிக்கிறோம். தாய்மார்களே, பெரியோர்களே, குழந்தைகளே அனைவரும் பாரீர். ஜல்லிக்கட்டுக்காக பாடுபடுவீர். ஜல்லிக்கட்டை கேட்டே வாங்க வேண்டும். தமிழக மக்களுக்காக ஒவ்வொரு விஷயத்துக்கும் போராட வேண்டும் என்றால் கட்டாயம் நாம் போராட வேண்டும். போராடி ஜெயித்து காட்ட வேண்டும். நம்மை ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டு மற்ற நாட்டு மக்கள் அதற்காக செய்ய வேண்டும். அவங்களுக்கு தேவையை நம்மளால் பார்த்து பூர்த்தி செய்ய வேண்டும். நான் எதிர்பார்ப்பது என்னவென்றால் நம்ம தமிழ் மக்கள் தமிழ் இனம் அழியாமல் இருக்க வேண்டும் என்றால் தமிழ் மக்களுக்காக தமிழ் மக்களே ஓடி வாருங்கள். எல்லாரும் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு கொடுங்கள். நான் வீட்டில் இருக்கிறேன்.
தெரியுது. ஆனால் என் மனம் பூராக ஜல்லிக்கட்டுக்காக எத்தனையோ இளைஞர்கள் நான் பெற்றெடுத்த குழந்தைகள் போல் எத்தனையோ பேர் மெரினா பீச்சில் கடற்கரையில் 5-6 நாட்களாக உணவின்றி பனியில் நனைந்து பாதாடி கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய ஆதங்கம் என்னவென்றால் கட்டாயம் எனக்கும் இதன் பங்கு பெற வேண்டும் என்ற ஆதங்கம் இருந்தது. அந்த ஆதங்கத்தை நான் இங்கு தீர்த்துக் கொள்கிறேன். மக்களே ஓடி வாருங்கள், எல்லாரும் வாருங்கள், ஜல்லிக்கட்டுக்காக பாட்டு பாடுங்கள். எல்லாரும் ஜல்லிக்கட்டு போராடுவோம், போராடுவோம், ஜல்லிக்கட்டு போராடுவோம். மூலமா இளைஞருக்கு எல்லாருக்குமே ஹேட்ஸ் ஆஃப். போராடுவோம், ஜல்லிக்கட்டு 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 போராடுவோம். உங்களுடைய வீட்டு வாசலிலே உங்கள் குடும்ப நண்பர்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றோம். வேண்டும் தயவு செய்து நம்முடைய தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரம் பண்பாடு வேண்டும் வேண்டும் வேண்டாம் வேண்டாம் எங்களுக்கு வேண்டும் வேண்டும் ஜல்லிக்கட்டு வேண்டுங்க. ஏன்னா தமிழர் மக்கள் எல்லாம் ரொம்ப போராடுறாங்க. இதனால் எங்களுக்கு எல்லாமே தமிழ் மக்கள் என்ன வேணுமோ அது முக்கியமானது எங்களுக்கு தேவை. ஜல்லிக்கட்டு தேவை சார். எங்களுக்கு ஜல்லிக்கட்டு எப்படி வேணா எங்களுக்கு விடுவிக்க வேணும். நீங்கள் தான் எல்லாம் பண்ணும் ஜல்லிக்கட்டு. ஏன்னா தமிழ்நாட்டு மக்களின் உயிர் ஜல்லிக்கட்டு, தமிழ்நாட்டு மக்களின் உயிர் ஜல்லிக்கட்டு. வேண்டும் வேண்டும் ஜல்லிக்கட்டு.